ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா அம்மா, ஈரோட்டில் ஏதோ ஒரு பழமையான சிவன் கோயில் பற்றி சொல்கிறேன்னு சொன்னியே, இப்போ சொல்கிறியாம்மா? கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளவு ஆசையாக சமத்தா கேட்குற. உனக்கு மட்டும் இல்லை, நான் போய் தரிசனம் பண்ணப்போ எனக்கு ஏற்பட்ட அத்தனை அனுபவங்களையும் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். இந்த சிவன் கோவிலில் பூ மட்டும் பூக்கும் காய் கொடுக்காத ஒரு அதிசய வன்னி மரம் இருக்குது. அதோட தாண்டி மும்மூர்த்திகள் அருகிரகம் செய்யும் ஒரு திருத்தலம் இது. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடுமுடி ஸ்ரீ மகுடேஸ்வரர் திருக்கோவில் தான் நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஈரோடு மாவட்டம் போனப்போ இந்த திருத்தலத்துக்கு நான் நுழைஞ்சப்போ என் மனசில் ஒரு அசாதாரணமான ஒரு அமைதி மட்டும் எனக்கு ரொம்பவே கிடைச்சிது. அப்போ தான் இது சாதாரணமான கோவில் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். காவிரி நதியின் ஓசையில் அமைதியாக இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் திருக்கோவில். 3 தெய்வங்கள் இங்கே அருள் புரிஞ்சுருக்கா. அதிசய மரம் ஒன்று காலத்தின் சாட்சியாக இருந்து பேசுகிற ஸ்தலம் தான் இந்த திருக்கோவில். இது மட்டும் இல்லை, இந்த திருக்கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் ஒரே ஆலயத்தில் தனித்தனி சந்நிதிகளில் இருந்து அனுகிரகம் பண்ணுறா. இந்த கோவிலில் 3 கோபுரம் இருக்குது, 3 வாயில்கள் இருக்குது, 3 சன்னதிகள் இருக்குது. இது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு, தெரியுமா? சரி, இதோட புராண கதை என்னன்னு நீ கேட்டியோனோ அதையும் சொல்கிறேன். சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இந்த தலத்துக்கு வந்ததா கூறப்படுறது. திருவண்ணாமலையில் சிவன் மலையா இருக்காரோன்னோ அந்த மாதிரி இந்த திருத்தலத்தில் சிவன் மலையின் முடியா இருக்கிறதா ஐதீகம். அதனால தான் இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லு? கொடுமுடி அப்படின்ற பேர் வந்தது. இங்கு அனுகிரகம் செய்யும் சிவன் மகுடேஸ்வரர், அம்பாள் வடிவுடை நாயகி. இங்க இருக்கிற சிவலிங்கம் ரொம்ப சின்னதா இருப்பார். அழகா மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு சொல்வாள்ல, அதே மாதிரி தான். அகத்திய முனிவர் தழுவினதுனால அவருடைய விரல் தடங்கள் இன்னும் இந்த சிவலிங்கத்தின் மேல இருக்கிறது பக்தர்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்துறது. நானுமே இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிசயப்பட்டேன். அது மட்டும் இல்லை, சிவதரிசனம் பண்ணிட்டு கோவிலை பிரதட்சணம் பண்ண வரும்போது பூ பூக்கும் ஆனால் காய் கொடுக்காத ஒரு வன்னி மரத்தை நான் பார்த்தேன். என்னுடைய கவனத்தை ரொம்ப அதிகமாக ஈர்த்தது இந்த வன்னி மரம். இது சாதாரணமான மரம் கிடையாது, தெரியுமா? 3000 ஆண்டுகள் பழமையானது இந்த வன்னி மரம். இந்த மரத்தில் நிறைய பூ பூக்கும், ஆனால் ஒரு நாள் கூட ஒரு காய் கூட காய்க்கவே காய்க்காது. இது ஒரு பெரிய அதிசயம்னு அங்கே இருக்கிறவா எல்லாருமே என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லை, அந்த வன்னி மரத்தில் ஒரு பக்கம் முள் இருக்கும், இன்னொரு பக்கம் முள் இருக்கவே இருக்காது. என்ன, இதுக்கே இவ்வளோ பிரமிச்சு போய் கேட்குற? இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இந்த வன்னி மரத்தோட இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த தண்ணீர் கெட்டு போகாது அப்படின்னு நம்பப்படுறது. அது மட்டும் இல்லை, இந்த வன்னி மரத்தின் அடியில் 3 முகம் கொண்ட பிரம்மன் காட்சி கொடுக்கிறார். இன்னொரு விஷயம் தெரியுமா? பழனி பங்குனி உத்திர திருவிழாவில் பக்தர்கள் தீர்த்த காவடி எடுக்கும்போது இந்த வன்னி மரத்தோட இலையை காவிரி நீரில் போட்டு அதுக்கப்புறம் தான் பாத யாத்திரையே போகிறாளாம். அங்கே இருக்கிறவா எல்லாரும் இது என்கிட்ட சொன்னான். இது இன்னமும் இந்த மரபு நடந்துட்டுருக்கு. அடுத்த விஷயம், அரச மரமும் வேப்ப மரமும் அனுகிரகம் பண்ணுறது. இது இந்த கோவிலோட இன்னொரு விசேஷம். இந்த வேப்ப மரம் அரச மரம் இரண்டும் இணைந்து வளர்கிற இடத்துல விநாயக பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். அப்போதான் அங்கே இருக்கிறவா சொன்னா, இந்த விநாயக பெருமானை காவிரி நீர் கொண்டு அபிஷேகம் பண்ணா திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னா. இவ்வளவு நேரமா காவிரி நீர் சொன்னனே, அந்த காவிரி நீரே அதிசயமாக தான் ஓடுறது. எப்படி தெரியுமா? பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கா ஓடுற காவிரி நீர் இந்த தலத்தில் மட்டும்தான் கிழக்கு நோக்கி திசை திரும்பி ஓடுறது. இது ஒரு தெய்வீக மாற்றம் தானே. பக்தர்கள் முதல்ல காவிரியில் புனித நீராடி அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதா வழக்கம் அப்படின்னு எல்லாருமே சொல்ல கேட்டு நான் தெரிஞ்சுட்டேன். சிவன் சன்னதி தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே பெருமாள் சன்னதி தரிசனம் பண்ணுறதுக்காக போனேன். அந்த சன்னதியில் வீர நாராயண பெருமாள் சயன கோலத்தில் அனுகிரகம் பண்ணுறார். அவரை நோக்கி கருடாழ்வார் காட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த பெருமாள் சன்னதியில் 12 ஆழ்வார்கள், பரமபதநாதர், ராமானுஜர்,
வெங்கடாச்சலபதி, ஆஞ்சநேயர், மகாலட்சுமி தாயார் இவ எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து அனுகிரகம் பண்றா. இது எவ்வளோ பெரிய அனுபவம் தெரியுமா? நான் ரொம்பவே ஸ்லாகிச்சு தரிசனம் பண்ணிட்டு வந்த ஒரு திருத்தலம் இது. இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த கோவிலோட மேற்கூரையில் ராசி சக்கரங்கள் கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுவுமே ஒரு விசேஷம். இப்படி அற்புதமான ஒரு கோவிலை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நாள் என்னோட பிரார்த்தனையை செலுத்தணும் என் மனசுக்கு தோணைத்து. இங்கே வந்து தரிசனம் பண்ணதே மிகப்பெரிய அனுகிரகம் தான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே உட்காந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிரார்த்தனை பண்ணேன்னு யோசிக்கிறியா? வேற ஒன்றுமே இல்லை, லோகக்ஷேமத்துக்காக தான். ரொம்ப அற்புதமான அதிசயங்கள் நிறைந்த ஒரு திருத்தலம். இவ்வளோ தகவல்கள் தெரிஞ்சின்ற இந்த திருத்தலம் கண்டிப்பாக நம்ம போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு புனிதமான ஒரு கோவில். நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக என் பொண்ணையும் நான் அங்கே அழிச்சுட்டு போவேன். இந்த திருத்தலத்தை பற்றி தெரிஞ்சின்ற எல்லாருமே அவசியம் ஈரோடு மாவட்டத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோமே. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.